வெல்கம் டு நான் சேச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக தோசை தாங்க. இந்த மாதிரி இரும்பு கல்லில் தோசை ஊற்றினேன்னு எங்களை சூப்பராக வருங்க. அப்படி எனக்கு சூப்பரான ஒரு தோசை. அதோட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. லைட்டாக நெய், நல்லெண்ணெய் ஊற்றலாம். இன்றைக்கி நான் நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து சந்தையில் சர்க்கரை கிழங்கு வாங்கினாங்க. கார சந்தையில் எங்கள் ஊரில் சர்க்கரை கிழங்கு வாங்கினேன். அதையும் வேக வச்சுக்கலாம். சர்க்கரை கிழங்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் ரவுண்டாக கீழே தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்காங்க. இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். நைட்டில் தாங்க சாப்பிடக்கூடாது, காலையில் வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஒரு மூடி, இப்படியே ஒரு மூடி போட்டு வச்சோம்னா ஒரு 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்தை சூப்பராக வெந்து வந்துடும். தோசை செவக்கட்டும், செவந்தது திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு முருண்டு கொடுத்தா தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையிலேயே தோசையும் நேற்று வச்ச பாருங்கள் மட்டன் தால்ச்சா. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. சூப்பராக இருக்கும் தால்ச்சாக்கும் தோசைக்கும். அப்புறம் வந்து சர்க்கரை கிழங்கு சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த பாருங்கள், அப்படி ஆவி பறக்குது. இது 5 பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. நீங்களும் அந்த மாதிரி சர்க்கரை கிழங்கு சீசன் இப்போ வந்துருக்கு, கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.